ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ராகு கேது பகவானே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் அகோரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. அம்மா காளி மாதா கி ஜே. அம்மா காளி அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. அம்மா உங்களோட ஆசீர்வாதத்தை கொடும்மா. ஓம் அகோரி சித்தர்களே நமக. ஓம் அகோரி சித்தர்களே நமக. ஓம் அகோரி சித்தர்களே நமக. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் குருவே துணை. ஓம் குருவே சரணம். வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. நான் சென்னையில் சேத்துப்பட்டில் தான் வசிக்கிறேன். என்னோடய மொபைல் நம்பர் 9940100430 9841303621 9962624066. இது மூணுமே என்னோடய மொபைல் நம்பரு. நீங்கள் என்னை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்னை நேரில் வந்து கூட சந்திக்கலாங்க. சரிங்க. இப்போ வந்து நான் எல்லா வீடியோவும் சொல்கிறக்கூடிய கருத்து தான். எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க. எப்பவுமே அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உகந்தது. நிழல் கொடுக்க மட்டுமல்லாது மழையும் வரும். அதனால் வந்து எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம் நட்டு வைங்க. ரெண்டாவது, தண்ணியை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப முக்கியம். சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். மூணாவது, மாணவ மாணவிகள் எல்லாம் நல்லா படிங்க. காலேஜில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்கேஜியாக இருந்தாலும் சரி, யூகேஜியாக இருந்தாலும் சரி, மற்ற கிளாஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லா படிங்க. அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. நல்லபடியாக இருங்க. சரிங்க. இப்போ வந்து நான் ஒரு சாமியார். என்னுடைய விஷயம் எல்லாமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். ஆன்மீக பயணம்தான், ஆன்மீக பேச்சு தான். எல்லாமே என்னுடைய விஷயங்கள் எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஏன்னா நான் போகிற பாதை ஆன்மீக பாதை. வேறு எந்த பாதையும் எனக்கு கிடையாது. ஒரே பாதை கடவுள் எனக்கு கொடுத்தது. அந்த சிவபெருமான், அந்த நரசிம்மர், காளியும் சேர்ந்து எனக்கு கொடுத்த பாதை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக பாதை. இந்த பாதையில் நீ போ, உனக்கு எல்லா நன்மையும் நடக்கும்னு சொல்லி கடவுளாக கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நான் தேர்ந்தெடுக்கலை. இந்த காவி ட்ரெஸ்ஸு, இந்த மாலை, இதெல்லாம் வந்து நானாக போட்டுக்கல. எனக்கு தன்னாலே வந்தது. இயற்கையாகவே எனக்கு வந்தது. அதனால் இயற்கை எனக்கு கொடுத்த இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்போ நான் பேசும்போது எல்லாமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சில பொது விஷயங்களையும் நம்ம பேசணும். ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்தது தான் குரு. நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்தது தான் தெய்வம். அந்த மாதிரி நானும் ஒரு மனுஷன்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நல்லது கெட்டதை நம்ம பகிர்ந்துக்கணும், சொல்லணும், பொதுமக்களுக்கு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? எல்லாமே ஆன்மீகமாக இருக்கணும். பட் இருந்தாலும் பொது விஷயங்களும் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த கருத்தை நான் ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் இதை நான் சொல்கிறேன். சரி, பொது கருத்தாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கவர் கேரி பேகு, அந்த பேகுக்கு உண்டான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கேரி பேகு, முக்கியமான அந்த பிளாஸ்டிக் ஐட்டம், அந்த கிளாஸு, இதெல்லாம் வந்து விற்கக்கூடாது, தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க. ஐயா எடப்பாடி அவர்கள் போட்டாங்க. அந்த சட்டம் ரொம்ப ரொம்ப அருமையான சட்டம். ரொம்ப வந்து அற்புதமான சட்டம். நாட்டுக்கு உண்மையாலுமே தேவைக்கூடிய சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்து ஐயா மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்க செஞ்சு கூட இதை பற்றி எதுவும் ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு போகல. அந்த சட்டத்தை அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு. அதை பற்றி யாரும் எதுவும் பெருசாக கவலைப்படலை. அதை பற்றி யாரும் பெருசாக நினைக்கல. இப்போது ஐயா மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஐயா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போது ஐயா அவர்களுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும், ஐயா யார் சட்டம் போட்டாங்கோ, யார் அதை கொண்டு வந்தாங்கோ, அது நமக்கு முக்கியம் இல்லை. நாட்டுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடந்தால் அதுவே ஒன்று போதும். ஆகையால்
நீங்கள் வந்து இந்த சட்டத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. ஏற்கனவே சட்டத்தை போட்டிருக்காங்க, அந்த சட்டத்தை நீங்கள் கையில் எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை விட அதிகமாக கொஞ்சம் கூடுதலாக சட்டம் போட்டு இதை நீங்கள் கொண்டு வாங்க ஐயா. பிளாஸ்டிக் கவரால் ரொம்ப 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 சொல்ல முடியல. ரயில்வே ஸ்டேஷனில் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் அந்த படிக்கட்டு வாசலில் கவர் எது எடுத்தாலும் காய்கறி 10 ரூபா, எது எடுத்தாலும் காய்கறி 20 ரூபா. மார்க்கெட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் அமோகமாக அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து சேல் பண்ணுறாங்க ஐயா. ஒரு எது தொட்டாலும் பிளாஸ்டிக் கவர். அந்த பிளாஸ்டிக் கவர் தான் காய்கறி விற்கிறாங்க, அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படியே முச்சு போட்டு அப்படியே 10 ரூபா, எந்த காய்கறி இருந்தாலும் சரி, எந்த ஒரு இருந்தாலும் 20 ரூபா, இப்படி தான் வந்து அமோகமாக விற்கிறாங்க. இப்போ வந்து அந்த போட்ட சட்டத்துக்கு எல்லாமே மறந்துட்டாங்க, யாருமே எந்த செயல்பாடும் இல்லை. இப்போ என்ன ஆகுனா கடையிலலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பிளாஸ்டிக் கவரை விற்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் கிளாஸு எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமாக விற்கிறாங்க. புரியுதா? நான் வந்து எழும்பூர், என்னுடைய தொகுதி வந்து எழும்பூர் தொகுதி. நான் இந்த சென்னையில் சேத்துப்பட்டில் தான் இருக்கிறேன். நீங்கள் எங்கள் ஏரியாவில் கூட வந்து பாருங்கள், கடைக்கு கடை பிளாஸ்டிக் கவர் இருக்குது. ஒவ்வொரு கடையிலும் பிளாஸ்டிக் கவரு அமோகமாக சேல் பண்ணுறாங்க, அமோகமாக கொடுக்குறாங்க. இதில் எந்த வித பயமும் யாருக்குமே இல்லை. ஏதாவது கடையிலேருந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம வாங்கிட்டு போகிறோம். பப்ளிக்காக நீங்கள் பாரிஸில் பாரிமுனையில் பாருங்கள், எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பாருங்கள், எல்லா மார்க்கெட்லேயும் பாருங்கள், பிளாஸ்டிக் கவரு ரொம்ப அமோகமாக பண்ணுறாங்க. அது ரொம்ப தவறுதல் ஐயா. இது சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிக்குது. தண்ணியில் கடலில் போனால் கூட உயிரினங்களை ரொம்ப பாதிக்குது. ஆற்றுல போனாலும் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த தமிழக அரசு தயவு கூர்ந்து இதை நீங்கள் மறுபடியும் அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி இந்த சட்டத்தை நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்து இதை வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு குழு மாதிரி போட்டு, அரசு அதிகாரி போட முடியலனா கூட அந்த ஏரியாவில் ஒரு தன்னார்வல் தொண்டு சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்கள வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இது இருக்கக்கூடாதுன்னு அவங்கள நியமித்து அவங்கள நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இதை சீக்கிரமாக இந்த பிளாஸ்டிக் கவர்ன்றதை ஒழிக்கலாம். அதுக்காக பல ஆயிரம் பேரோட வாழ்வாதாரம் போகுதுன்னு நம்ம நினைக்க வேணாம். அந்த பல்லாயிரம் வாழ்வாதாரத்தை விட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள், மனுஷன் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. தண்ணி கூட பூமியில் அந்த அளவுக்கு பூமியில் போகாத அளவுக்கு பிளாஸ்டிக் கவர் அங்கங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஆகையால் இது ரொம்ப சுற்றுச்சூழலை பாதிக்குது, ரொம்ப உயிரினங்களும் கடல்லையும் உயிரினங்களும் பாதிக்குது. இந்த பிளாஸ்டிக் கவரை தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அதுதான் நான் வேண்டுகிறேன். இந்த வீடியோவை அதனால தான் நான் போடுறேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கவரை கையில் எடுங்க. இந்த சட்டத்தை கையில் எடுத்து கூடுதலாக சட்டம் கூட போட்டு எல்லா ஏரியாலையும் பிளாஸ்டிக் கவரு போகுது. நீங்கள் கடையில் நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாமே பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுக்குறாங்க. அந்த கவர் இன்னும் கூட அந்த சட்டத்தை யாரும் மதிக்கலை. சட்டம் நல்லா போட்டிருக்காங்க. வந்த எடப்பாடி அவர்களும் நல்ல சட்டம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு இது வந்த ஆட்சியும் சரி, இப்போ இருக்க ஆட்சி எல்லாம் அவங்க மாதிரிலாம் எந்த குறையும் கிடையாது. ஆனால் ப்ராப்பராக அந்த சட்டத்தை வந்து ஒரு வலுவான ஒரு இது இல்லை. அந்த சட்டம் ஒரு வலுவான அந்த ப்ராசஸ் இல்லை. அதனால் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பிளாஸ்டிக் கவரை ஒழிக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கவருக்கான அந்த வேலைகளை நீங்கள் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஐயா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் போய் காய்கறி வாங்கினாலும் அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் ஆல்ரெடி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் கவர், ரோடெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் பிளாஸ்டிக் கவர் தான் பறக்குது, பிளாஸ்டிக் கவர் தான் இருக்குது. ஒயிட் கலர், கருப்பு கலர் கவர், எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் கவர் தான் கொடுக்குறாங்க. துணி கடையிலேருந்து எல்லா கடையிலும் பிளாஸ்டிக் கவர் தான் அமோகமாக ஓடுது. தயவு கூர்ந்து இதை வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஆய்வு செஞ்சு இந்த பிளாஸ்டிக் கவரை ஒழிக்கணுன்றதுக்காக தான் இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐயா விஜய் சார் அவர்களே, நல்லபடியாக அந்த பிளாஸ்டிக் கவரை ஒழிச்சிங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் ஐயா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. இது என்னுடைய வாக்கு மட்டும் இல்லை, இது என்னுடைய சொல் மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய சொல்லும். இதுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களோட ஆட்சி நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லா சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் மேலே எந்த குற்றமும் இல்லை. பட் இதையும் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா. இதுதான் என்னுடைய வேண்டுகோள், இதுதான் என்னோடய பொது கருத்து ஐயா. சரி ஐயா, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஐயா.